ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிகேஎக்ஸ்டியில் வாலெட்ஸ் ஃப்ளையிங் ஆர்மர் தாங்க வாங்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. என்கிட்ட ஃப்ளைமும் இல்லை, வாலெட்ஸும் இல்லை. பட் ஃப்ளையிங் ஆர்மர்லாம் இருக்குது. பட் ஆனால் அதுதான் இல்லை. சரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணிச்சு. ஸோ அதனால தான். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட முன்ன என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். எங்கிட்ட அந்த பிகேஎக்ஸ்டி ரன்னர் ஆர்மர் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ளையிங் ஆர்மரு, டேஷு, ஸ்பேஸ் ஆர்மர் 2, அப்புறம் இந்த கேமர் ஆர்மர் 2, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையிங் ஆர்மர் 1, அதுக்கப்புறம் அந்த நியான் ஆர்மர், அப்புறம் பியர் ஆர்மர். இவ்வளோ தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளையிங் ஆர்மர் வாங்கலாம். எனக்கு ப்ளூ ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நான் அதனால தான் என்னோடய வீடை கூட ப்ளூவாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஆமாம். ஓகே வாங்க, எங்கே இருக்க அந்த ஆர்மர். ஆக்சுவலாக நான் என்னென்னா அந்த நியான் ஆர்மர் வாங்கலான்னு நினச்சேன். அதை பாருங்க, நியான் ஆர்மர் கேட் ஆர்மர் வாங்கலான்னு நினச்சேன். கேட் ஆர்மரு 300 ஜெம்மு நான் சேர்த்து வச்சு வாங்கலாம். பட்டு இந்த ஆர்மருக்கு இதுங்க, அந்த பேர் என்னென்னா இது வெறும் டபுள் ஜம்ப் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்ல, நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு மேக்ஸிமம் இந்த எது சொல்லலாம், இன்னும் மேக்ஸிமம் இந்த ஒரு வீடு அளவுக்கு குதிக்க முடியுமா? அதை கூட குதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஒரு மரம் ஏட்டுக்கு குதிக்க முடியுமா? அந்தளவுக்கு தான். ஒரு 2 வாட்டி எப்படி குதிப்பான். ஓகேங்களா? நம்மளால் ஒரு வாட்டி தான் குதிக்க முடியும், 2 வாட்டி குதிப்பான். அது ஆக்சுவலாக ஒரு வாட்டி காயின்ஸில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை விட்டாங்களா இல்லையா, டிஸ்கவுண்ட்லாம் பண்ணாங்க. சரி வாணா, நம்ம இது வேறு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, XD ப்ளஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு டெய்லியும் 3 ஜெம்ஸ் நிறைய, அந்த 4 ஜெம்ஸ் நிறைய ஜெம்ஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்படியோ டிஸ்கவுண்ட்டில் விடுவாங்க. இந்த 0 கிராவிட்டி அப்டேட் முடிஞ்சிருக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டில் ஏதாச்சும் விடுவாங்க அந்த ஆர்மரை. ஸோ அந்த கேட் ஆர்மர் டிஸ்கவுண்ட்டில் விட்டாங்கன்னா ஒரு 225, 240 நான் காயின்ஸு 3 இதில் விட்டாங்கன்னா எல்லாம் டிஸ்கவுண்ட்டில் விட்டாலே நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? எப்படி நம்மளுக்கு ஜெம்ஸ் கிடைக்காமல் இருக்காது. ஸோ நம்ம அதனால் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இது வாங்குகிறேன். இப்போ இந்த ஆர்மர்னால் இதோட அடுத்த வருஷம் தான் வருமானம் டவுட் தான். ஓகேங்களா? அதாங்க நான் வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளேம் வாங்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு ப்ளூ ரொம்ப 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 பிடிக்கும்னால நான் வாலெட்ஸ் டீமே இருக்கிறனால வாலெட்ஸே வாங்கிக்கிறேன். ஃப்ளேமும் சூப்பராக தான் இருக்குது. பட் நான் வாலெட்ஸ் தான் வாங்க போகிறேன், பெகாசஸ். ஓகேங்களா? சரி ஓகேங்க, வாங்கிடலாமா? ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்களா? வாங்கிடுவோம். இவங்க ஹைடிங் ஐட்டம்ஸ் போட்டு பார்ப்போம். ஓகே, இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, வாங்கிடலாமா? ஓகே வாங்கிடலாம். வாங்கியாச்சுங்க. கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிப்போம் இருங்க. இது போட்டோம். ஃபஸ்ட்டு பேகு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, பேகு. செகண்ட் ஷூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 3வது நம்மளுக்கு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4வதாக மண்டை கொடுத்துருக்காங்க. 5வதாக பேண்ட் கொடுத்துருக்காங்க. 6வதாக நம்மளுக்கு சட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் ஆர்மர்ன்றதுனால நம்மளுக்கு பேகு தருவாங்க. ஓகேங்களா? லீஃபே தண்ணியில் கேட்டுட்ருக்க. ஏங்க 400 ஜெம் வச்சுருந்தாங்க, 397 ஜெம்மு காலி. இப்போது எப்படியும் நம்மளுக்கு நாளைக்கு எப்படியோ ஒரு கேமுக்குள்ளே 3 ஜெம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கிறனால 4 ஜெம்ஸாக கொடுப்பாங்க. நிறைய ஜெம்ஸ் அப்படியே கிடைக்கதாங்க செய்யும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேணால் நம்ம சேர்த்து வச்சு அந்த கேட் ஆர்மர் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனை ஆர்மர் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆர்மர் மொத்தமாக இருக்குங்க. ஓகேங்களா? இது ஸ்பேஸ் ஆர்மர், கேமர் ஆர்மர் நான் ஏன் கணக்கு எடுத்துருக்கேன்னா தனியாக கொடுத்துருக்காங்களே, அதனால தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்மர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆர்மர்லாம் நான் போன வாட்டி விட்டாங்க, நான் வாங்கலை. ஓகேங்களா? ஓகே, கண்ணாடி ப்ளூ போடு. ப்ளூ. ஓகேங்க, மண்டை மட்டும் எடுத்துருவோம். எனக்கு மண்டை பிடிக்கல. மண்டை எடுத்துடலாம். மண்டை அப்படியே போட மாட்டேன். ஓகேங்களா? அது அதை விட கேவலமாக இருக்குங்க. கேவலமானு சொல்ல முடியாது, பிடிக்கல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முடி வேறு நான் ஒரு சூப்பரான ஒரு முடி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த முடியை போட போகிறேன். இந்த முடி தாங்க வேறு லெவலாக இருக்கும். மாஸ்க்கு நல்லாவா இருக்குங்க, எனக்கு தெரிலையே மாஸ்க்கு. இருங்க போடாமல் அது எப்படி இருக்கான்னு பார்ப்பேன். இருங்க முகத்தை ரியாக்ஷன் முதல்ல மாற்றும். எங்கே இருக்கா அந்த ரியாக்ஷன்? இதெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் அப்படி அவ்வளோ பிடிக்காது. இது வேணால் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இது ஒரு சேவ் அவுட்ஃபிட் கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் மாஸ்க்லாம் போட்டு ஒரு சேவ் அவுட்ஃபிட் கொடுத்துப்போம். இருங்க, சேவ் திஸ் அவுட்ஃபிட் வர மாட்டேங்குது. அது எவனத்துக்கலாம்?
யாராச்சும் ஒருத்தனை தூக்கலாமே. சரி நான் ஒன்று தூக்கிறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ எந்த மட்டும் இல்லாமல் நார்மலாக வருது வச்சுக்கலாம். ஓகேங்க வெறும் இப்படி மட்டும் வச்சுக்கிறதுக்கு நம்ம மாஸ்க்கு போட்டும் வருது வச்சுக்கலாம் ஓகேங்களா. சூப்பராக இருக்குது, இதுன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே இப்போ நம்ம எதை தூக்கிட்டு இது வைக்கலான்னா இது இவன் இருக்கட்டும். யார் தூக்கலானே தெரிலங்க. சரி ஓகேங்க நம்ம இவனை தூக்கிடலாம் ஓகேங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்குறதுனா மறக்காம விட்டு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே நம்ம இந்த ஆர்மரோட லுக்கில் வந்தாச்சு. ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க ஆர்மரி. ஓகே வாங்க நம்ம நேராக போய்ட்டு கிரீஸ் 2 போய்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்க. வந்து பார்ப்போமா. சூப்பராக இருக்குங்க. பட்டு அந்த ஆர்மர் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆர்மரோட லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதனால தான் இந்த ஆர்மரே நான் வாங்கினது. கொஞ்சம் ஹைட்லேருந்து பறந்து பார்ப்போம். பொறுமையாக தாங்க இறங்குறான் பார்த்தீங்களா, பொறுமையாக இறங்குறான். அதே இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆர்மரை போட்டு காட்டுறேன். அந்த ஆர்மர் நீங்கள் எப்படி சொல்லுங்கள். பாருங்கள் எங்கே இருக்குது அந்த ஆர்மர், ஏதோ இருக்குது. இப்போது இந்த ஆர்மர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஆர்மர் ரொம்ப ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஆர்மர் நம்மளால் வாங்கினதே. ஏன்னா எனக்கு ப்ளூ பிடிக்கும் வர, அதோட லுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ஆர்மர். யாரில் இந்த ஆர்மர் வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைட்டாகவும் குதிக்கிறான். அது இந்த வீரகிராஃபினாலே என்னன்னு தெரியல ஓகேங்களா. ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகேங்க நம்ம வந்தாச்சு. எங்கே இருந்து ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களாம் நம்ம பறக்கவே கூடாது. பறந்தனா நம்ம இதுவே நாங்கள் அந்நியத்துக்கு வீட்டு குதிக்கிறான். டெய்லி வீட்டில் வானண்டா எங்க இவன் என்னங்க இப்படி பண்ணுறான் கிரேஸ் எனக்கு. இருங்க இப்படி தான் நம்ம பறக்கக்கூடாது. இப்படி பறப்போம். இவன் செம்மையிட்டாக குதிக்கிறானுங்க. என்னங்க கேட் ஆர்மருக்கே டஃப் கொடுத்துருவான் போல இருக்கு. இவன் அப்படி குதிக்கிறான். இங்கே பாருங்களேன், இந்த ஜீரோ கிராஃப்ட் அப்டேட்டுன்றதுனாலையா இல்லைன்னா இவன் நார்மலாக இப்படி தான் குதிப்பானான்னு தெரியல. ஓகே வந்தாச்சு. ஓகே நம்ம 6th பிளேஸ்க்கு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேமர் ஆர்மர், செகண்ட் கேமர் ஆர்மர், தேர்டு கேமர் ஆர்மர், ஃபோர்த்தும் கேமர் ஆர்மர். நம்ம 5th ஓகேங்களா. ஏன்னா இந்த ஆர்மர் என்னன்னு தெரியலங்க. ஜீரோ கிராவிட்டி அப்டேட்டில் ரொம்ப ஹைட்டாக பறக்கிறானா இல்லைனா நார்மலாகவே இப்படி தான் இருப்போம். ஆனால் நீங்கள் தெரியல. யாராச்சும் இந்த ஆர்மர் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த டைம்லலாம் ஓகேங்களா. சரி ஓகேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.